மே மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை பவுல் ஏதென்ஸ் நகர் மக்கள் மத்தியில் அரைப்பாவு மன்றத்தில் நின்று கொண்டு அவர் சமயப்பட்டு என்பதை காண்கிறேன். தொழுகை கூடத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்தது, அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த பலிபீடத்தில் நான் கண்டேன், இந்த அறியாத தேவனை நான் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 24வது வசனம் 27வது வசனம், உலகை அதில் அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கு முன்னுக்குமானவர், மனிதர் கையால் கட்டிய திருக்கோயில் அவர் குடியிருப்பதில்லை. கடவுள் தம்மை தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்ய தட்டி தடையா தம்மை கொண்டு கொள்ளும் என்பதற்காக ஒவ்வொருவரும் அவர் அருகிலே உள்ளார். இலக்கருமையானவர்களை, மனிதன் கையால் கட்டிய கோயிலில் ஆண்டவர் இருப்பதில்லை என்று 17:24 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உயிர் மூச்சு ஒரு ஆளிலிருந்து உருவாக்கி அவர் இதோ அவரை தேட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவேதான் இந்த அறியாத தெய்வம் நமக்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து பாடுபட்டு மரித்தவர், இறந்தவர், அவர் உயிர்த்தெழுதலை பற்றி அவர் உயிர்த்தெழுந்து நம்ம மத்தியில் வாசம் செய்கிறார் என்று அவர்களுக்கு அறிவித்தார். அவர் நம்மோடு வாசம் மனமாற வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். இறந்த அவரை உயிர்த்தெழ செய்தார் என்று எல்லாம் தெளிவுபடுத்தினார். எனக்கு அருமையானவர்கள், உயிர்த்த கிறிஸ்து என்று நம்மோடு வாழ்கிறார். அவரை தேடும் போது அவரை கண்டடைவோர்கள் மனிதர் இந்த கோயில்கள் அல்ல, அறியாத தெய்வத்தில் நாம் அறிந்த தெய்வத்தை தான், நம்மை தேடி வந்த ஆண்டவரை தான் நாம் ஏற்று வாழ்கிறோம் என்று 17வது அதிகாரம் 22லிருந்து 18 முதல் வசனம் வரை நாம் அறிகிறோம். அந்த அறியாத தெய்வத்தை அறிகின்ற, கண்ணால் கண்ட தொட்டு உணர்ந்த, கண்ணால் கண்டு தொட்டு உணர்ந்தவரை நாங்கள் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி உயிர்த்த கிறிஸ்து அவர்களுக்கு அறிவிக்கிறார். அனைவரும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் உயிர்த்தல் நம்பிக்கையில் வாழப் போகிறார். நல்ல ஆண்டவரை, நீர் என்றும் எங்களோட வாழ்வில் போதுமான கிருபைகளை தாரும், தொடர்ந்து ஆசீர்வதித்து காப்பது நல்ல